தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 4வது வாரம், சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை. மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். தூய இதயத்தோடு இறைமகன் இயேசு உள்ளத்தில் முதரத்திலும் பெற்றுக்கொண்ட அன்னை மரியை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே நாமும் தாயை போல பரிசுத்தமான உள்ளத்தோடு ஆண்டவரை நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள நம்மை தயாரிப்போம். அருட்சாதன வழியாக நம் உள்ளத்தை தூய்மையாக்குவோம். பாவக்கரைகளை முழுமையாக கழுவி தூய்மையாக்கி இயேசு தங்கி வசிக்கின்ற இல்லமாய் நம்முடைய உள்ளத்தை மாற்றுவோம். மரியின் உதிரத்திலே உருகொண்டு அவர் வழியாக இந்த உலகை ஆசீர்வதித்த கடவுள் தாமே நம் உள்ளத்திலும் குடிகொண்டு நம்மையும் நம் வழியாய் நம் குடும்பத்தையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. அருள் வேண்டுவோம். ஆசீர்வதிக்கின்ற கடவுள் தாய் மரியின் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பு சொந்தங்களே, பொறாமை எல்லா மனிதனையும் ஆட்டிப்படைக்கக்கூடிய சாத்தானுடைய ஒரு ஒப்பற்ற கருவி பொறாமை. ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் சிலிக்காது என்பார்கள். எந்த இல்லத்திலே எந்த உள்ளத்திலே இந்த பொறாமை குடிகொண்டு விட்டதோ அந்த இல்லமும் உள்ளமும் சீர்கெட்டு போகும் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த பழமொழி. ஆம் அன்பு சொந்தங்களே, பொறாமை என்பது என்ன? பொறுக்க முடியாத தன்மை. பிறர் மகிழ்ந்திருப்பதை, பிறர் வளர்ச்சியை, பிறர் பெற்றுக்கொண்ட வெற்றியை, பிறர் சாதித்த சாதனைகளை, பிறரோடு இருக்கின்ற ஒற்றுமையை பொறுத்து கொள்ள முடியாமல் வெளிப்படுகின்ற ஒரு எதிர்மறையான குணம்தான் பொறாமை. இந்த பொறாமை தன்னையும் அழிக்கும், தன்னோடு இருக்கின்ற மனிதர்களையும் அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறு இரும்பை அது அறியாமலே அதன் மீது ஒட்டி கொண்டிருக்கின்ற துருவானது அழித்து ஒன்றுமில்லாத தன்மைக்கு அதை இலகச் செய்து விடுகின்றதோ, அந்த இரும்பின் உறுதித்தன்மையை கெடுத்து விடுகின்றதோ, அதை போலவே பொறாமை என்கின்ற தீமை நம் உள்ளத்திலே குடிகொண்டு விட்டது என்றால் நாம் அறியாமலேயே நம்மையும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களையும் நம் உறவு தளத்தையும் சிதைக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. பொறாமை நல்லதுதானே என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லுவார்கள். ஆம், தீங்கிழைக்காத பொறாமை நல்லதுதான். எப்போது பிறர் முன்னேறுவதைக் கண்டு அவர்களுக்கு தடையாக இல்லாமல் நானும் அவர்களை விட மேலாக வர வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற மனிதர்கள் அந்த பொறாமை நல்லதாக இருக்கும். நானும் அவர்களை விட மேலாக வர வேண்டும், நான் வாழ்க்கையில் உயர வேண்டும், இதை சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்தது என்றால் அந்த பொறாமை நல்லதுதான். ஆனால் பெரும்பான்மையான சமயங்களிலே, பெரும்பான்மையான சூழ்நிலைகளிலே இத்தகைய ஒரு நேர்மறையான எண்ணத்தை கொடுப்பதில்லை. மாறாக எப்படி அவர்களுக்கு மட்டும், ஏன் அவர்கள் மட்டும் இப்படி இருக்கின்றார்கள், அவர்களால் மட்டும் எப்படி முன்னேற முடிகின்றது என்று சொல்லி உள் வயிற்றெரிச்சலோடு, கோபத்தோடு, ஆத்திரத்தோடு வாழ்கின்ற மனிதர்கள் தான் நிறைய இருக்கின்றார்கள். எனவேதான் சாலமோன் ஞான நூல் புத்தகம் இந்த பொறாமை பற்றி சொல்லுகின்ற பொழுது 6 இது ஒரு நோய் என்று சொல்லுகின்றார். உடலை பற்றிக் கொள்கின்ற நோயை போல இந்த பொறாமை என்பது உள்ளத்தை பற்றிக் கொள்கின்ற ஒரு நோய். அந்த நோய் நம் உள்ளத்திலே பற்றிக் கொண்டதென்றால் ஒரு சில நோய்களை தீர்க்க முடியாத நோய்கள், தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் சுமந்து கொண்டு செல்ல வேண்டிய நோய்கள் என்பதை போல இந்த பொறாமையும் உள்ளத்திலே வந்துவிட்டது என்றால் வாழ்நாள் முழுவதும் அது நம்மை சிதைக்கக்கூடியதாக இருக்கும். எனவேதான் இதை பற்றி யாக்கோப்பு தன் திருமுகத்தில் 3 சொல்லுகின்ற பொழுது இது ஒரு பேய்த்தன்மை வாய்ந்தது என்று சொல்லுகின்றார். மீண்டும் சாலமோன் ஞான புத்தகத்திலே படிக்கிற பொழுது 14 பொறாமை கொண்டோர் தீயோர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 30:24 இது வாழ்நாளை குறைக்கக்கூடியது என்று சொல்லப்படுகின்றது. யாக்கோப்பு சொல்கின்ற பொழுது இது குழப்பத்தையும் எல்லா விதமான கொடு செயல்களை செய்ய தூண்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படி எதிர்மறையான வாழ்வை கெடுக்கக்கூடிய, நம்மையும் அழித்து பிறரையும் அழிக்கக்கூடிய இந்த பொறாமை நம்மிலே இருக்கின்றதா என்று சொல்லி சிந்தித்து பார்க்கத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பை விடுக்கின்றது.
இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இயேசுவின் நற்செய்தி சீடர்கள் பரப்பிக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். சீடர்களை கூப்பிட்டு கண்டித்து எச்சரித்து அச்சுறுத்தி இயேசுவின் பெயரை சொல்லக்கூடாது என்று சொல்லி யூதர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனாலும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட சீடர்கள், தூய ஆவியால் வழிநடத்தப்படுகின்ற சீடர்கள், இயேசுவை தொட்டு அனுபவித்து இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட சீடர்கள் தொடர்ந்து இயேசுவை போதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இயேசுவின் அனுபவமும் தூய ஆவியினுடன் இருப்பும் திருச்சபை வளர்வதற்கு துணையாக இருக்கின்றது. பெரும் கூட்டம் வந்து சேர ஆரம்பிக்கின்றது. கூட்டம் சேர சேர அதை பார்த்த யூதர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. பொறாமையிலே பொங்கி எழுகின்றார்கள். இந்த பொறாமை உள்ளத்திலே வந்து எதெல்லாம் செய்யும் என்பதை அப்படி பட்டியலிட்டு அருமையாக காட்டியிருக்கின்றார் திருத்தூதர் லூக்கா. முதலாவதாக பொறாமைப்படுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு எதிராக பேச ஆரம்பிக்கின்றார்கள். திருத்துதர்கள் போதித்ததுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கின்றார்கள். அடுத்து அவர்களை பழித்துரைக்கின்றார்கள். எப்படி? இயேசு நற்செய்தி அறிவித்துக் கொண்டு இறையரசை பற்றி போதித்துக் கொண்டு சென்றிருக்கின்ற பொழுது அவர் மேல் பொறாமை கொண்ட அதே யூதர்கள், இவர்கள் பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகின்றான், இவனுக்கு பேய் பிடித்திருக்கின்றது என்று சொல்லியும், இவன் பெயல்செபூலின் நண்பன் என்று சொல்லியும் எப்படி அவர்களை இயேசுவை பழித்துரைத்தார்களோ அதை போலவே இதோ பழித்து பேசுபவர்களாக அவர்கள் அறிவிலிகள், முட்டாள்கள், ஏதோ பிதற்றுகிறார்கள் என்று சொல்லி பழித்து பேசுபவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி அவர்கள் பழித்து பேசுகிறது என்ன நடக்கின்றது? தங்களையே தகுதியற்றவர்களாக மாற்றிக்கொள்கிறார். எதற்கு? இறை செய்தியை கேட்பதற்கு, நற்செய்திக்கு செவி கொடுப்பதற்கு, நற்செய்தியின் வழியாக வருகின்ற புது வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு தங்களை தகுதியற்றவர்களாக மாற்றிக்கொள்கின்றார்கள். தன்னை தேடி வருகின்ற இறை ஆசிரை உதறி தள்ளுபவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்து தங்களுக்கு தாங்களே தீமையை தேடிக்கொள்கின்றார்கள். நன்மையான இயேசுவை தேடுவதற்கு பதிலாக பொறாமையோடு அழிவின் பாதையிலே அவர்கள் செல்பவர்களாக தங்களை தாங்களே தீமைக்கு உட்படுத்துபவர்களாக மாறிவிடுகின்றார்கள். தங்களை அழித்துக் கொள்ளுகின்றார்கள். இது மட்டுமல்ல, தாங்கள் மட்டும் அவர்கள் மீது பொறாமை கொண்டு அதை செய்வது மட்டுமல்லாமல் பிறரையும் தூண்டுபவர்களாக இருக்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற பெண்களை தூண்டி எழுப்பி அவர்களுக்கு எதிராக செயல்பட தூண்டுகின்றார்கள். அடுத்ததாக துன்புறுத்த ஆரம்பிக்கின்றார்கள். உடல் சார்ந்த துன்பங்கள், தடைகளை ஏற்படுத்துவது, அவர்களை பற்றி இல்லாத பொல்லாது சொல்லுவது, அவர்கள் மக்களிடம் நற்செய்தி அறிவிக்க செல்லுகின்ற பொழுது தங்களால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு தடையை ஏற்படுத்துவது, துன்பத்தை கொடுப்பது, உடல் சார்ந்த உளம் சார்ந்த துன்பங்களை கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். அடுத்ததாக அவர்களை துரத்தி விடுகின்றார்கள். தங்கள் கண்களில் இருந்தே அவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களை துரத்துபவர்களாக இருக்கின்றார்கள். அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்போம். இதோ நம் வாழ்விலே இந்த பொறாமை என்கின்ற குணம் இருக்கின்றதா என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு சில படிநிலைகளை பார்க்கலாம். பிறர் மகிழ்ந்து இருக்கின்ற பொழுது அவருடைய மகிழ்ச்சியினால் பங்கு கொள்ள முடியவில்லை என்றால் என்னிடம் பொறாமை இருக்கின்றது என்று அர்த்தம். பிறர் வளர்ச்சியை கண்டு நான் உள்ளத்திலே வயிற்றெரிச்சல் வருகிறேன் என்று சொன்னால் என்னிடம் பொறாமை இருக்கின்றது என்று அர்த்தம். பிறர் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் என் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்கிறேன் என்றாலோ, பிறருக்கு ஒன்று கிடைக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதை பற்றி இகழ்வாக பேசுபவனாக இருந்தாலோ, பிறர் நன்றாக இருக்கின்ற பொழுது அவர்கள் மீது தேவையற்ற விதத்திலே கோபத்தை மாத்திரத்தை வெளிப்படுத்துபவனாக இருந்தாலோ என்னிடம் பொறாமை இருக்கின்றது என்பது அர்த்தம். பிறர் துன்புறுகின்ற பொழுது, வாழ்க்கையிலே சிறு தாழ்ந்து போகின்ற பொழுது, தளர்ச்சியை காண்கின்ற பொழுது, தொழிலிலே அவர்கள் ஒரு தடையை சந்திக்கின்ற பொழுது, குடும்பத்திலே சிறு கஷ்டங்கள் கண்ணீர் வருகின்ற பொழுது அவர்களுடைய துன்பத்தில் கலந்து கொள்ளாமல் அதில் உள்ளத்தளவில் நான் மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற சொன்னால், இன்புற்று கொண்டிருக்கின்ற சொன்னால் என்னிடம் பொறாமை இருக்கின்றது என்று அர்த்தம். அதோடு கூட பிறருக்கு நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதை தடுக்கின்ற பொழுது நான் பொறாமைப்படுகின்றேன். இன்னும் பல சொல்லிக்கொண்டே போகலாம். நம் வாழ்விலே இந்த குணம் இருக்கிறது சொல்லி சிந்தித்து பார்ப்போம். இந்த குணம் நம்மிலே வந்துவிட்டது என்றால் மகிழ்ச்சி நம்மை விட்டு போகும். சமாதானம், சந்தோஷம் நம்மிலே குடிகொண்டிருக்காது.
எப்பொழுதும் பகைமையும் கோபமும் ஆத்திரமும் தான் நம் உள்ளத்திலே நிறைவாய் தங்கி இருக்கும். மன நிம்மதி குலைந்து போகும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வளர்ச்சியை விட பிறருடைய அழிவில் தான் அதிக அக்கறை கொள்ளுபவர்களாக இருக்கும். நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து பிறரை சிதைப்பதிலேயே நம் நேரத்தை செலவழிப்பவர்களாக இருப்போம். நம் உள்ளத்தில் எப்பொழுதும் நம்மை பற்றியல்ல, நம்முடைய நன்மைகளை பற்றியல்ல, பிறரிடம் இருக்கின்ற தீமைகளை மட்டுமே பார்க்க ஆரம்பிப்போம். நம்முடைய நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்வதற்கு பதிலாக பிறரிடம் இருக்கின்ற தீய குணங்களை பார்த்து அவர்களை பழித்து பேசுபவர்களாக இருப்போம், குறை கூறுபவர்களாக இருப்போம். இதிலும் நிறைவை காண மாட்டோம். யோசித்து பார்ப்போம். இந்த மனநிலையிலே இருந்தால் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இந்த நோய் நம்மை விட்டு நீங்கிட இயேசுவே என்னை குணப்படுத்தும் என்று சொல்லி மன்றாடுவோம். இந்த பொறாமை என்னும் நோயிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஜெபிப்போம். பொறாமை நம்மை அழிக்காமல் நாம் பொறாமையை அழித்து அதன் வழியாக இறைவனோடு இணைந்து மகிழ்வுற்று இன்புற்று இறை அரசின் பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குணப்படுத்தும் எம்மை குணப்படுத்தும் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்தும்.